ஸோ பண்டிகைகள் காலத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விற்பாங்க, அதுதான் ஓடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணிக்கடையில வியாபாரம் இருக்காது. ஆனா ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு ஆஃபர், ஒரு பொருளை கொடுத்து இந்த 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா இந்த வாலி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியோ இல்ல கைக்குட்டை ஃப்ரீங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் அவங்க கொடுப்பாங்க. ஏன் இதை கொடுக்குறாங்க? நமக்கு தெரியாதா? நம்ம மூளைக்கு தெரியாதா இதோட ஒர்த்தி என்ன? அதோட பில்லுல தான் இதையும் வைப்பாங்கன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் மனசு என்ன பண்ணுது? பர்ச்சேஸ் பண்றதுல அவ்வளவு விருப்பம். முக்கியமா சொல்ல போனா நான் பார்த்த வரைக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுல ரொம்ப விருப்பம் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ தெரிந்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அவங்க வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலைகளே பார்த்து வீட்டையே அவங்க குடும்பத்தையே கவனிக்கிற ஒரு சூழல் இருக்கும்போது வெளி உலகத்தை அவங்க பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ ஏதாவது எது கரெக்ட் ஏதாவது பார்த்துட்டு இந்த டிசைன் புதுசா வந்திருக்கு, அந்த டிசைன் புதுசா வந்திருக்கு, மற்றவங்கள்ட்ட சொல்லணும் நான் இந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணுன்ற ஆசையிலே அந்த ஒரு 2000 ரூபாய் செலவானா பரவாயில்ல, ஒரு 2 ட்ரெஸ் கிடைக்குது, மற்ற பொருட்களை பார்த்தோம், கண்ணுக்கு நிறைவா சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்றதுல ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இந்த வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு அதை பிசினஸ் ட்ரிக்கா மாத்தி சம்பாதிக்கக்கூடிய சூழல் வருது இல்லையா? அந்த மாதிரி மற்றவங்களை நம்ம கோல் நிறைவேறதுக்காக பயன்படுத்திக்கிற ஒரு சூழல் இருக்குது. அது எப்பவுமே அதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம். அவங்க 2000 ரூபாய் பொருளை கொடுத்துட்டு தானே இதை ஃப்ரீயா கேட்கறாங்க. அதுல ஒரு 1500 ரூபா இல்ல ஒரு 1700 ரூபா வரைக்கும் நமக்கு நியாயமான ஒரு இது கிடைக்குது. ஒரு 300 ரூபாய்க்கு அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. அதுல ஒரு 200 ரூபாய் கிடைக்கல அவங்களுக்கு, 100 ரூபாய்க்கு பொருளை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம். அவங்க என்ன வச்சிருக்காங்க? இந்த ஃப்ரீயான பொருளை கொடுத்து அவங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்கள வச்சு ஒரு 200 ரூபாய் சம்பாதிப்போம். கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவங்களுக்கும் ஒரு கோல் இருக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் சம் கோல், சம் டிசைர், நீட், விருப்பம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறோம். கொஞ்சம் ஒரு 200 ரூபா 100 ரூபா சம்பாதிச்சு போட்டோம். அவங்க வியாபாரம் பண்றாங்க தானே, அவங்களுக்கு ஒரு உதவி தானே, நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது. அந்த மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. மேரேஜா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட வந்து பிரியாணி வாங்குறோமா, நாளைக்கு வந்து சிக்கன் 65 கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஷேரிங், மியூச்சுவல் ஷேரிங்ல தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. ஓகே, கம் ஹியர். இங்க நம்ம டெஃபினேஷன் பத்தி பார்க்கலாம். டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடாப்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அடாப்டிவ் பிஹேவியர், பொருத்தப்பாடுடைய நடத்தை. அல்லது என்னது அடாப்டிங்னா என்ன அர்த்தம்? அடாப்டிங் இன் தமிழ் ஏதாவது சொல்ல முடியுமா? அடாப்ட் பண்றது அப்படின்னு ஸ்பீக் லவுடர். ஒத்து போறது. தகவமைப்புன்னு தமிழ்ல ஒரு வார்த்தை. தகவமைப்பு, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம சொன்னா அது கொஞ்சம் கலோக்கியலா இருக்கும், பட் இருந்தாலும் சொல்றோம். பச்சோந்தி பாத்தீங்க அப்படின்னா அது பச்சை கலர்ல, அந்த பச்சை இலையை பார்க்கும்போது பச்சை கலராகவும், ஒரு சிகப்பான இலையில காஞ்ச இலை இருக்கும்போது அந்த அந்த இலைக்கு தகுந்த மாதிரியும் தன்னை மாத்திக்கும். ஸோ அந்த மாதிரி மனுஷனும் தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய விருப்பங்களுக்காக மற்றவர்களோட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு கோபம் உண்மையிலே வருது அப்படின்னா கோபத்தை காட்ட முடியாத ஒரு சூழல், வெக்கம் வருது அப்படின்னா வெக்கத்தை காட்ட முடியாத ஒரு சூழல், பயம் வருது அப்படின்னா பயத்தை காட்ட முடியாத ஒரு சூழல், இப்படிலாம் இருக்கும். எதுக்காக? நம்ம அந்த இடத்துல நிலைநிறுத்திக்கிறதுக்காக, நம்ம வந்து ஒரு இடத்துல நிலைநிறுத்தி நம்ம ஒரு இடத்துல நிக்கணும்ன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சூழல். இட்ஸ் an adaptive behavior maintaining the human relationship or harmonious relationship. harmonious relationship அப்படின்னா என்ன? இதுலயும் அந்த வேர்டு பாத்தீங்கன்னா ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹார்மோனியம் வாசிக்கிறோம் அப்படின்னா அப்படியே கட்டைகள் ஒத்து செஞ்சு அந்த அந்த காத்தோட வாசிக்கும் போதுதான் ஹார்மோனியத்துல இருந்து அந்த மியூசிக் வந்து வெளியில வரும். ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனியம் அப்படின்னு. ஹார்மனி அப்படின்னா அமைதி அல்லது ஒத்திசைவு, சேர்ந்து செயல்படுறதுக்கு பேர் தான் ஹார்மனி. அடாப்டிவ் பிஹேவியர் அண்ட் ஹார்மோனிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செல்ஃப் அண்ட் என்விரான்மெண்ட். செல்ஃப் அண்ட் என்விரான்மெண்ட், சுயத்துக்கும் சூழ்நிலைக்கும் ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் அடாப்டிவ் பிஹேவியர் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? harmonious relationship between self and environment. ஒத்திசைந்து ஒரு தனக்கும் சூழ்நிலைக்குமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது.
இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வரும்போது ஹாஸ்டல்ல வந்தப்ப இருந்ததுக்கும் இப்போ நீங்க ஹார்மனியோட இருக்கீங்கன்றதும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். when you are in the hostel after third year you become the better adjusted person than the first year. ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல வரவங்களா இருந்தாலும் சரி, the first year of life they cannot adapt easily. So after reaching the first overcoming the first year, and you will be better adapted person because அந்த என்வரான்மெண்ட் உங்களுடைய மனசு ஏத்துக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒத்தி செஞ்சு நீங்க செயல்படுறீங்க.